ஷண்முக பரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். பரணியை ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஷண்முகம், பாக்கியம், ஏசக்கி 3 பேரும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷண்முகம், இப்படி பண்ணிகிட்டு இருக்கலடா, ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன், எனக்காடா ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரணி அப்போன்னு பார்த்து சாமியார் முன்னாடி உட்காரலாம், என்னால் முடியாது, ஏண்டி இப்படி மல்லு கட்டிகிட்டு இருக்க, இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கேன், அவர் குச்சி வச்சுருக்காரு ஸ்பெஷலாக, அந்த குச்சி வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க, இதெல்லாம் தேவையா உனக்கு, உட்காரடி அப்படின்னு சொல்லி எசக்கி சொன்னோன்னே சண்முகத்தை பார்த்து உரும்புகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி அவங்க கோவப்படுறது எல்லாம் அவங்க எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ அதுக்காக செய்கிற மாதிரியே இருக்குது. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பரணியோட பர்ஃபார்மன்ஸ். அந்த இடத்துல அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. விபூதி எடுத்து நெத்தியில் அப்படியே பட்டை போல் போட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணிக்கு போட்டு முடிச்சோன்னே நீ யார் என்ன ஏதுன்னு ஒவ்வொரு இதுவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உண்மையிலேயே உங்கள் பொண்ணுக்கு இது மாதிரி தான் ஆகிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் தாயத்தை கட்டி விடுங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க தூங்குற தலையணைக்குள்ளே ஒரு தாயத்தை வைங்க, ஒரு எம்சம்பளம் கொடுக்குறேன், அதுவும் வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் 24 மணி நேரத்தில் அது ஓடி போயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த சாமியார் சொல்கிறாங்க. இனிமேட்டு ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன், அப்புறமேட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த சாமியார் செமையாக முறைன்னு முறைக்கிறாங்க. சாமியாரே நீ முறைக்கிறியா அப்படின்னு சொல்லி வேப்பிலையை வச்சு 2 அடி அடிக்கிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உன்னை குடுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வைகுண்டம் கடுப்பாயிட்டாங்க. 3 தங்கச்சிங்கிட்டையும் கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஏண்டி நீங்களாம் ஏன் பொண்ணுங்களா, சண்முகம் மட்டும்தான் 24 மணி நேரமும் பரணியை கண்காணிச்சிட்டே இருக்கணுமா, வாசகதை பூட்டியிருக்கு, கொல்ல கதவுலேருந்து போனால் கூட காம்பவுண்ட் சவரெலாம் ஏறியெல்லாம் குதிக்க முடியாது, 9 அடி சவரி, எப்படி அவளால் குதிக்க முடியுங்கன்னா நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, காம்பவுண்ட் சவரியும் ஈஸியாக அசால்ட்டாக தாண்டுவான்னு நான் என்ன கனவா கண்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ரத்னா, வீரலட்சுமி அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டுறாங்க செல்லக்கனிலேருந்து. இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, சண்முகம் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியவே இல்லையே, போன வேகத்தில் பார்த்தா சண்முகத்தோட 10 மடங்கு கோவத்தில் இருக்காப்புல இருக்குது. சண்முகம் அது திடீர்னு கோவம் வந்தால் கூட கண்ட்ரோல் ஆவான். ஆனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். பாக்கியம் பொசுக்குன்னு காலில் விழுந்தா கூட சண்முகம் பாவம் பார்த்து விட்டுருவான். ஆனால் நம்ம பரணி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே, எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி வைகுண்டம் அல்டிமேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பட்டையை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பரணியை. இதை பார்த்தோன்னே இது என்னல்ல கோலம், இவ போன வேகத்துக்கும் இங்கே வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து பேரெதிர்ச்சியாக கேட்குறாங்க, எனக்கு என்னமோ ஒன்று சந்தேகமாக தான் இருக்குது, இங்கே வேற ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்கே அப்படின்னு நம்ம பாக்கியம் கேட்டோன்னே, உனக்கு தெரியாமல் இங்கே ஏகப்பட்ட ரகசியம்லாம் ஒளிஞ்சு இருக்கு, வேணா கற்றுக்கிட்டு போறியா தெரிஞ்சுக்கிட்டு போறியான்னு சண்முகம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு பெட்டக ரூமு இருக்கு போல இருக்குது. இத்தனை வருஷம் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க நம்ம சவுந்தரபாண்டி. அந்த ரூம் கதை திறக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய பீரோ இருக்குது போல இருக்குது. இந்த பீரோக்குள்ளே தாண்டா உன் அப்பாவோட மரியாதை, சொத்து, பணம், மதிப்பு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெட்டக கதை திறந்து காட்டி அதுக்குள்ளே ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. இது எல்லாத்தையும் திறந்து காட்டுறாங்க. என்னப்பா அது, இதெல்லாம் பார்த்தா விலை மதிப்பே இல்லாமல் இருக்கும் போல இருக்கே, 10 கோடி 15 கோடி இருக்கும் போல இருக்கே. ஆமாண்டா, இது எல்லாம் இருக்கிறனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னப்பா நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையும் காயினா மாற்றி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, மாற்றிருக்கலாம்ல, நீ என்னோட பையன் நிரூபித்து காட்டிட்டடா. சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி வெகுவாக பாராட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஒரே இடத்துல கொடுத்தோன்னு வச்சுக்கேன் சந்தேகம் வரும். நம்ம கொஞ்சம் திங்ஸாக வெவ்வேறு இடத்துல ஆசாரிக்கிட்ட கொடுத்து இதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி, அப்பா நானாவது ஏகப்பட்ட பேர்கிட்ட பழகியிருக்கேன், ஆனால் யாருமே இப்படியெல்லாம் பண்ணதில்லை, திட்டெல்லாம் போடுவாங்க, எல்லாமே சிறப்பாக செய்வாங்க, அப்புறம் பங்கு போடுறப்ப பிரச்சனை மாட்டிப்பாங்க, ஆனால் நீ அப்படி இல்லையாப்பா, இத்தனை வருஷம் பாதுகாப்பாக வச்சுருந்திய, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி, சரிப்பா நீ சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பரணி நில்லு, உனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகபோகா இருக்கு, நில்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியத்தை நம்ம பரணி கண்ணாமலாம் திட்டுறாங்க. அத்தை தேவையில்லாமல் பேசுகிறவளை வச்சுக்காது, அவளுக்கு தான் ஏதோ பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, போக வேண்டியதானே, இப்போ நீங்கள் இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கேன் உன்னை உண்டுலன்னு ஆக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை வைகுண்டம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லான்னு வராங்க. சும்மானு இருக்கியா, அவளுக்கு தான் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குல்ல, சும்மானு இருன்னு சொல்லி சமாளித்து அந்த இடத்துல தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வைகுண்டம் பரணிக்கு அதை மடக்கு குடிக்கிறாங்க. கேலண்டர் எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு 2 நல்ல நாள் பார்த்து சொல்லு, எதுக்கு
பார்த்து சொல்கிறதுக்கு நீ ஜோசியராக இருந்தால் தான் பார்த்து சொல்லுவியோ? ஆமாண்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. நீ பெரிய மனுஷி தானே. நல்ல நாள்லாம் சுப முகூர்த்தம்லாம் உனக்கு சொல்ல தெரியும்ல. கேலண்டரில் பார்த்து நேரத்தோடு இப்போ சொல்கிற. ஒன்றை வந்து ஏதோ ஒரு மாதம் சொல்லி 13ஆம் தேதிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே ரத்னாக்கா அன்றைக்கி தான் வந்து கல்யாணம் வந்து பண்ண போகிறோம். பெரிய மனுஷியாக வந்து முன்னாடியே வந்துரு, எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து ஜாம் நடத்தி தரணும். இன்னொரு ஃபங்க்ஷன் அது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். உன் மருமக எதுக்கு தெரியுமா டேட்டு வந்து கேட்டால், சவுந்தரபாண்டியனை பத்திரமா வந்து அமுச்சு வைக்க. இதுக்காக தான் டேட்டு வந்து கேட்டிருக்கா. ஐயோ டேய், உன்னை விட 10 மடங்கு இருப்பாப்புல இருக்கு. ஏன்பா நீ வர சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. கடைசியில் இவங்கள கிட்ட வேற போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கதான் நமக்கு சேஃபுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகமும் வைகுண்டமும். அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் முத்து பண்ணி சொல்லிட்டு அப்படியே அவங்க நிம்மதியாக அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வீட்டுக்கு வந்து போக சொல்கிறாங்க நம்ம வைகுண்டம் வந்து அவங்க தங்கச்சியை. நான் இங்கேயே இருக்கேன் அத்தை, நீ வீட்டுக்கு போ அத்தை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அப்படியே வீட்டில் வந்து அசந்து வந்து தூங்குறாங்க நம்ம பாக்கியம். ஒரு பக்கம் நிம்மதியே இல்லாமல் இருக்குது நம்ம சவுந்தரபாண்டிக்கு. நம்ம ஷிஃப்ட் பண்ணுற நேரம் பார்த்து நிச்சயம் சண்முகமும் பரணியும் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் தெரியலையே. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக டீல் பண்ணிடலாம். ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை பற்றி யோசித்து நமக்கு பேர் வந்துடுமோ, இத்தனை நாளாக பாதுகாப்பு வச்சுருந்தாலாம் வீணாயிடுமோ சண்முகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இனிமேட்டெல்லாம் இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா பத்திரமாவே இருக்காது. இன்னொன்றும் எப்பயாவது எதுவாக இருந்தாலும் சண்முகம் வந்து திட்டம் போட்டானா அப்புறம் நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு தெரியாமல் தடுமாட்டத்தில் இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து இவன் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. மானங்கட்டவனே தூங்க விட்றா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா தூக்கத்தில் வந்து திட்டுறாங்க நம்ம பாக்கியம் வந்து சவுந்தரபாண்டியனை. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக வந்து எழுப்பி விட்டாங்க. எழுப்பினதுக்கப்புறமேட்டுக்கு என்னையா மனுஷன் நீ தூங்கவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ மானங்கட்டவன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எதுக்கடி என்ன திட்டின? அப்படியா திட்டினேன்? தூங்கும் போது எழுப்புனா என்ன வேணான்னு செய்வேன் சரியா? அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னொரு வாட்டி எழுப்புனான்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஐயோ இவன் என்னடா எசகியோட பழகி இவ அதை விட கோவக்கறி ஆகிட்டு போறா. சரிம்மா நீ நிம்மதியாக தூங்கு.